வந்து படுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த டைமில் முரளி கால் பண்ணி இந்த மாதிரி கெஞ்சுறாரு, ப்ளீஸ் அபி ஒரு வாட்டியாவது உன்னை பார்க்கணும், ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, நான் வர முடியாது, வேலையை பார்த்துட்டு மரியாதை ஃபோனை வைங்கன்றாங்க. இல்லை வந்து தான் ஆகணும், இல்லைனா இந்த நிமிஷமே இந்த இடத்துலையே நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இந்த ஆள் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வராங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, மொட்டை மாடியில் நின்றுட்டு நம்ம ராகவ் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அபி நான் ரொம்ப திட்டிட்டேன், பாவம் அபி, ஏன் தான் இப்படிலாம் நான் பண்ணுறேனோ தெரியலையே, நான் ஏன் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, அபி என்னை விட்டு போயிடுவான்ற இது என்னால் தாங்கிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அப்போ ராகவ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல மொட்டை மாடியை பார்த்து நின்றுட்டுருக்காரு. கரெக்டாக அபியும் வந்து முரளி வந்து கீழே சந்திக்கிறாங்க. அப்போ வந்து முரளி வந்து அப்படியே அபிக்கிட்ட, ப்ளீஸ் அபி, தயவு செய்து கல்யாணத்துக்கு ஒத்துக்காதீங்க, வாங்க அபி நம்ம எங்காவது போய் சந்தோஷமாக வாழலாம், நம்ம வந்து வாழ்க்கை சூப்பராக இருக்கும், உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன், என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன், கல்யாணம் அன்றைக்கி ஓடி போயிட்டு இன்றைக்கி வந்து எனக்கு இன்றைக்கி கல்யாணம், இன்றைக்கி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா, மரியாதை இங்கேருந்து போயிடுங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அப்படின்னோடனே உடனே வந்து இல்லை அபி ப்ளீஸ் அபி அப்படி சொல்லிட்டு கெஞ்சினே இருக்காரு. தயவுசெய்து நான் சொல்கிறது கேளுங்க, நான் ஒரு காரணத்தோடு தான் போனேன், ஆனால் ஒன்று, உங்களை இல்லாமல் நான் வாழவே முடியாது, நீங்கள் எனக்கு வேணும் அபி, நீங்கள் இல்லாமல் ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாது, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. இது பாருங்க கையை எடுக்க போகிறீங்களா இப்போ இல்லையா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அப்படி இழுத்து வச்சு அப்படியே ஹக் பண்ணிடுறாரு. உடனே இது எல்லாத்தையுமே வந்து ராகவ் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே ராகவ் கீழே வந்து ஓடி வந்து பார்க்குறாரு. இங்கே வந்து அபி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது தன்னோட மாமான்னு பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ அபிக்கும் வந்து என்னோட மாமாவுக்கும் வந்து 2 பேருக்குமே கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து 2 பேரும் எதுக்காக இப்படி இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே, இது அவரால் தாங்கிக்கவே முடியல, அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அதிர்ச்சியாக வந்து அங்கேருந்து போயிடுறாரு. அபி என்ன பண்ணுறாங்க, நல்லா தள்ளி விட்டுட்டு அப்படியே அரைகிறாங்க முரளியை. அவ்வளோதான் அவனுக்கு மரியாதை, எவ்வளோ திமிரு இருந்தால் வந்து இங்கே வந்து கட்டிப்பிடிப்பேன், இதோட அவ்வளோதான் அவனுக்கு மரியாதை, இங்கேருந்து ஓடி போயிடு, அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டேன், உன் நிலமை ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவளை எப்படியாவது வந்து கூட்டிகிட்டு போயிடறான்னு நினச்சேனே, இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு நினச்சேனே, இந்த மாதிரி ஆகிடுச்சு, இப்போ இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து ராகவ் வந்து தாங்க முடியாமல் பயங்கரமாக அழறாரு. அடுத்து வந்து ராகவ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு, இதை இப்படியே விடக்கூடாது, அந்த ஆளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அக்காவை ஏமாத்திருப்பான், அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி தேடி போகிறாரு. முரளி இப்போ வந்துட்டு இருக்காரு, வழி மறிக்கிறாரு. என்ன மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனது மச்சானா, அவ்வளோதான் உனக்கு மரியாதை, நான் பார்த்துருந்தான் அந்த நீ அபியை கட்டி பிடிச்சிட்டு நீயும் அபியும் பண்ண வேலையை அப்படின்னோடனே, ஓ இவன் தப்பாக புரிஞ்சிருக்கானா, அபியும் என்ன லவ் பண்ணுறான்னு நினச்சிருக்கான் போல் இருக்குது, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஆமாம் நாங்கள் 2 பேரும் விரும்புகிறோம், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னோடனே, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்றாரு. ஆமாம் நடக்காது, என் அக்காவுக்கு துரோகம் பண்ண உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல அறையிறாரு. உன்னை இப்போவே வந்து என் அக்கா முன்னாடி வச்சு உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னோடனே, இங்கே பாரு நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னோடனே, நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. பின்ன உன் அக்கா வந்து கர்ப்பமாக இருக்கா, அந்த விஷயம் எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ தான் வீட்டுக்கே வரலையே, எனக்கு எல்லாமே தெரியும், அபி மூலமாக தான் தெரியும், அபி இங்கே நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிடுவா, புரியுதா, இங்கே பார் இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாத, உன் அக்கா இப்போ கர்ப்பமாக இருக்க டைமில் நீ சொன்னீங்கன்னா என்ன பின்விளைவுகள் ஏற்படும், புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராகவ் வந்து சம குழப்பத்தில் இருக்காரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அபியும் இவரும் சேர்ந்துச்ச அபி கூட எப்படிலாம் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபியை பற்றி நினச்சி பார்க்குறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. மறுநாள் வந்து என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளையை காணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து மாப்பிள்ளையை தூக்கிட்டானா, அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படி சொல்லி சுந்தரி சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. 2வது வாட்டி என் பொண்ணோட கல்யாணம் நின்றுச்சேன்னு சொல்லிட்டு அபியோட அப்பா கதறி அழறாரு. இதெல்லாம் பார்த்து ராகவ் வந்து வேணும்னே இவங்க 2 பேர் இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்காங்க, இதை சும்மாவே விட மாட்டேன், என் அக்கா வாழ்க்கை நான் காப்பாற்றி ஆகணும், அதனால் வந்து வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அபியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ அபியை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்டா, இதுக்கப்புறம் எப்படி நீ அபி கூட சேர்ற, என் அக்காவை எப்படி கஷ்டப்படுத்துறேன்னு நான் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு ராகவ்.